சென்னை தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 இடங்களில் எண்ணெய் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று அதிகாலை முதல் எண்ணெய் அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த திடீர் சோதனைக்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். தடை செய்யப்பட்ட ஹஸ்புது தஸ்ரீர் என்ற அமைப்பு தற்போது சென்னையில் செயல்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதன் அமைப்பின் தலைவர் மற்றும் அந்த அமைப்பின் தலைவருடைய சகோதரர், தந்தை உள்ளிட்ட ஒரு 6க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கானது இதனையடுத்து இந்த வழக்கானது என்ஐஏக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து அதனுடைய கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு கூட இந்த தஸ்தகீர் அமைப்பு மற்றும் அதோட வீடுகளில் சோதனையானது எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் நடத்தப்பட்டது. அப்போது இந்த தஸ்தகீர் ஹஸ்புது தஹ்ரீர் என்ற பல்வேறு நாடுகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆள் சேர்த்ததாக ஒரு புகாரானது தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று கிட்டத்தட்ட 9 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. வண்டலூர், நன்மங்கலம், சென்னை வெட்டுவாங்கினி மற்றும் திருவல்லிக்கேணி, தேலிக்கிணறு, ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை ஆகிய பகுதிகளில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த எண்ணெய் அதிகாரிகள் தற்போது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வரை 9 இடங்கள், இன்னும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்க உள்ளதாகவும் எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.